ஸ்ரீ குருபியோ நமஹ. எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு குருவாரங்கிறதுனால நம்ம ஆலய மியூசிக்கல்ஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜெகத்குருவான மகாபெரிவா கிட்ட நம்ம ஒரு விஷயத்தை வேண்டி கேட்குறோன்னா, அதை கொஞ்சம் கூட நம்ம எதிரே பார்க்காத விதமாக நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுல மகாபெரிவா கீடு மகாபெரிவான்னு தான் சொல்லணும். இன்றைக்கும் அப்படி ஒரு அற்புதமான சம்பவத்தோடு தான் உங்களை நான் சந்திக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகாபெரிவாக்கு ஒரு செல்வந்தர் பெரிய பக்தர். மகாபெரிவா கிட்ட அப்பப்போ ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறத ஒரு வாடிக்கையாகவே வச்சுருக்காரு. அந்த செல்வந்தர் புதுசாக ஒரு கார் வாங்கினார். இந்த காரோட கீயை மகாபெரிவா கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகணும்னு கலவைக்கு வராரு. ஏன்னா அந்த சமயம் மகாபெரிவா கலவையில் முகாமிட்டிருக்காரு. மகாபெரிவாவை தரிசனம் பண்ணுறதுக்கு அந்த செல்வந்தர் கலவையில் மகாபெரிவா முகாமிட்டிருக்கிற இடத்துக்கே வந்துட்டார். எப்போதும் போல் அன்றைக்கும் மகாபெரிவாவை தரிசனம் பண்ணுறதுக்கு நிறைய கூட்டம் இருந்தது. இருந்தாலும் தன்னோட முறை வர வரைக்கும் அமைதியாக வெயிட் பண்ணிவிட்டு தன்னோட முறை வந்தோடனே மகாபெரிவா கிட்ட சொல்கிறார், பெரிவா புதுசாக கார் வாங்கிட்டேன், இந்த காரோட கீயை நீங்கள் தான் தொட்டு கொடுத்து என்னை ஆசீர்வாதம் பண்ணணும் மகாபெரிவா அப்படின்னு சொல்கிறாரு. மகாபெரிவா இது எல்லாத்தையும் கேட்டுட்டு, அப்படியா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் மௌனமாக இருந்துட்டு, நீ என்ன பண்ணுற, 2 தெரு தள்ளி ஒரு அரச மரம் இருக்கும், அந்த அரச மரத்துக்கு கீழே ஒரு வயசான பெரியவர் படுத்துட்டு இருப்பாரு, அவரை நான் கூட்டின்னு வர சொன்னேன்ட்டு உன்னோட புது காரில் இங்கே கூட்டின்னு வா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த செல்வந்தருக்கு ஒன்றுமே புரியல. இருந்தாலும் பெரியவா சொல்லிட்டா நம்மளால் தட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு யோசனையில் 2 தெரு தள்ளி இருக்கிற அந்த பெரியவரை மகாபெரிவா அவங்கள கூட்டின்னு வர சொன்னார்னு தன்னோட காரில் கூட்டின்னு வந்து மகாபெரிவா முன்னாடி நிறுத்துறாரு. உடனே மகாபெரிவா அந்த செல்வந்தரை பார்த்து, எதுக்கு இந்த பெரியவரை உன்னோட காரில் கூட்டின்னு வர சொன்னேன், யார் இந்த பெரியவர் அப்படின்னு உனக்கு தெரியல அதானே, நான் சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்கிறாரு. 13 வயசில் எனக்கு மடத்தோட பீடாதிபதி பட்டம் கொடுத்தாங்க. அந்த சமயத்தில் என்னோட வீட்டிலேருந்து மடத்துக்கு இவர் தான் என்னை ஜட்கா வண்டியில் கூட்டின்னு வந்தார், அதாவது குதிரை வண்டியில் கூட்டின்னு வந்தார். அப்போது நான் ஒரு சின்ன பையனாக இருந்தேன். அப்படி இருந்தும் கூட மடத்தோட விஷயங்களை பற்றி இவர் தான் எனக்கு புரியும்படியாக எடுத்து சொன்னார். அதனால இவர் தான் என்னோட குருனே நான் சொல்லுவேன். அதனால நீ என்ன பண்ணுற, என் கையால் கார் சாவி வாங்கி ஆசீர்வாதம் பெறுறதோட அவர் கையால் கார் சாவி வாங்கி ஆசீர்வாதம் பெற்றா இன்னும் நீ சேமமாக இருப்பேன்னு நான் நினைக்கிறேன்னு மகாபெரிவா சொல்கிறாரு. இதை பற்றி தான் நான் முன்னாடியே சொன்னேன். நம்ம எதிர்பார்ப்புக்கும் மீறி அனுகிரகம் பண்ணுறதுல மகாபெரிவா கீடு மகாபெரிவா தான். இப்போ மகாபெரிவா மேலே ஒரு பாட்டை கேட்டுட்டு வந்துடுவோமா? என்னுள் இணைந்து உயிரில் கலந்து இருளை களைந்து அருளை பொழியும், என்னுள் இணைந்து உயிரில் கலந்து இருளை களைந்து அருளை பொழியும் மகாபெரியவா, ஜகத்தினை காக்க வந்த ஜகத்குருநாதா, சகலமும் நீயே சந்திரசேகரா, ஜகத்தினை காக்க வந்த ஜகத்குருநாதா, சகலமும் நீயே சந்திரசேகரா, சந்திரசேகரா. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஆலயா மியூசிக்கல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சத்யநாராயணன். நன்றி, வணக்கம்.